நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். ஜோ, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? வணக்கம் கல்பனா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். இன்றைய நாள், இன்றைய கதை. ஸோ எனக்கு என்ன மகிழ்ச்சியான ஒரு சிந்தனை நாம தெரிஞ்சுக்க போறோம் கதையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை அந்த குடும்பத்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தைகளோ எது கேட்டாலும் நான் வாங்கி தரணும், அவங்களுக்கு இல்லைன்னே நான் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தந்தை. பொருளீட்டுவதில் சரி, அவரை மாதிரி சின்சியரா ஒரு மனுஷன் நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாத மாதிரி ஒரு சின்சியரான மனுஷன். அப்போ அந்த குழந்தை அப்பா கிட்ட போய், அப்பா நான் முத ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆட போறேன், டான்ஸை பார்க்குறேன், இங்கே ஸ்கூல் டேக்கு என்ன பண்ணணும், வரணும்னு கேட்குது. ஓகேடா, எப்போ என்ன டைம் எல்லாம் கேட்குறாரு. அவர் சொல்ற டயத்துக்கு இவருக்கு இன்னொரு முக்கியமான வேலை என்ன பண்ணுது இருக்குது. அப்பா என்கிட்ட சொல்ல, சார் தம்பி அப்பா ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அப்பாவால் வர முடியாது, அம்மா வருவாங்க. ஓகே, ஆன்வல் டே நடக்குது, அம்மா போறாங்க, பையன் ஆடுறான், பார்க்குறான், சந்தோஷப்படுறான், வந்தாச்சு. அப்பா என்ன பண்ணலாம், பார்க்கல. அடுத்து இதே போன்ற ஒரு நிகழ்வு, அப்பாட்ட போய் நிற்கிறான். அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் இதில் இப்படி அட்ரஸ் பண்ணுறேன், நான் அப்படி ஒரு பெர்ஃபார்ம்லாம் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற, பார்க்க வாங்கப்பா. அப்பா கேட்குறாரு, அவருக்கு வேற வேலை இருக்குது, அப்பா பிஸியாக இருக்கிறாரு. பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினா, ப்ரைஸ் வாங்க கூப்பிட்றான், அப்பாவை கூப்பிட்றான், அகைன் வேலை, அப்பா பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்ணுறான், ஃபெட்டப் ஆயிடுறான். ஃபெட்டப் ஆகி லைஃப் போய்கிட்டே இருக்குது. திடீர்னு பெரிய உண்டியல் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு எப்பா ஒரு மீட்டிங் இதெல்லாம் அது பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ மாதம் சேலரி எவ்வளோ தராங்க, எனக்கு மாதம் சேலரி ஒரு 50,000 ரூபா தராங்கப்பா. சரி, சந்தோஷம். இதில் நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷமா சேர்த்து வச்ச காசு இருக்குது, 50,000 ரூபா உறுதியாக இருக்குன்னு நான் என்ன பண்ணுறேன், அட்லீஸ்ட் உங்க ஒரு மாசத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு அந்த பையன் சொன்ன பிறகுதான் அவருக்கு உரைத்திருக்கிறது. ஆகா, பொருளீட்டுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே வேளையில் என் குடும்பத்தினரோடு நான் நேரத்தை செலவிடுதலும் முக்கியம். ஒரு அற்புதமான கதை. இப்ப இருக்க இந்த காலகட்டத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமான ஒரு பெரிய ஏக்கமா இருக்கிறது, பெற்றோர்கள் தங்களோட இருக்க மாட்டாங்களா, நேரம் செலவிட மாட்டாங்களா அப்படின்றதுதான். அப்படிப்பட்ட அவங்களுடைய குரலுக்கு ஒரு பெரிய பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையின் வழியா. பெற்றோர்களுக்கு புரியட்டும். இந்த கதையின் வழியாக இப்ப நம்ம ஆலய தரிசனம் பார்க்கலாம். கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் முகத்தை காட்டிவிடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் முகத்தை காட்டிவிடு. மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு, மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு. என் இதயத்தில் நீ வந்து அமர்ந்து விடு, என் இதயத்தில் நீ வந்து அமர்ந்து விடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. அயராது உழைத்திடவும், நான் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திடவும். நாள்தோறும் அயராது உழைத்திடவும், நான் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திடவும். அன்போடு பண்பை நான் வளர்த்திடவும், அன்போடு பண்பை நான் வளர்த்திடவும். தான தர்மங்கள் செய்து நான் மகிழ்ந்திடவும், தான தர்மங்கள் செய்து
ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் கடவுள் வணக்கம் தலம் அப்படின்றது வந்து எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலமா இருக்கு. ஏன்னா நற்சிந்தனைகளை சிந்திக்கிறப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையும் மாறக்கூடிய ஒன்றாக அமையிருந்திருக்கே அப்படின்றது எவ்வளோ பெரிய சாட்சிகளா சொல்லி நம்ம கேட்கிறோம். ஸோ அந்த சாட்சிகளின் வழியா நம்ம இன்றைய தளத்தில் என்ன நற்சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன சிந்திக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த கதையில சொன்ன மாதிரியான கதையில சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. உங்க அப்பாட்ட போய் பையன் கேட்குறான், ஆனுவல் டே வந்து பாருங்க, நான் டான்ஸ் ஆட போறேன். அப்பா பிஸியா இருக்கேன்டா, வர முடியாது. இந்த பிஸி அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்தாத மனிதர்களே இல்ல கிடையாது. நீங்க நானு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஐயோ கொஞ்சம் பிஸியா இருக்கிறேனே, இன்னைக்கு என்ன ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தேன், இன்னைக்கு என்ன வேலை ரொம்ப டைட்டு போல, ஆள் டல்லா தருங்க, ஆமா இன்னைக்கு செம பிஸியா போச்சு. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இந்த பிஸிங்கிற வார்த்தையை நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை யூஸ் பண்றோம்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையாவே நம்ம பிஸியா இருக்கோம்னு கேட்டா அப்படி இல்லவே ஒண்ணுமே இல்ல. ஏன் ஆனா இந்த வார்த்தையை சொல்றோம், அதற்கான காரணங்களை தான் எனக்கு என்ன பண்ண போறோம், சிறப்பிக்க போறோம். நான் பிஸி அப்படின்னு சொல்வதற்கான காரணம், முதல் காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒன்றை குறித்து பயம் இருக்கிறது, ஏதோ ஒன்று எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா என்ன பண்ணுது இருக்குது. ஒருவேளை எனக்கு ஏதோ சம்திங் ஒரு வேலை எனக்கு கொடுக்குறாங்க, அந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு என்ன பயமா இருக்குது, அந்த வேலையை நான் சரிவர செய்வேன்னு எனக்கு என்ன பண்ண தெரியல. நான் சொல்லக்கூடிய காரணம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அந்த வேலையை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதுதான் அங்க உண்மையை தவிர, உண்மையாகவே ஒரு மனிதன் 24 மணி நேரமும் பிஸியா இருப்பானான்னு கேட்டா இல்ல, கடவுளே அவ்வளவு பிஸியா இருப்பாரான்னு தெரியல. தெரியாது. ஸோ அப்போ அந்த வகையில இந்த பிஸியா இருக்கிறங்கிற வார்த்தையை நான் எதற்கு ஆயுதமாக பயன்படுத்துகிறேன் என்றால், நான் ஏதோ ஒரு செயலை செய்வதற்கு பயப்படுகிறேன், இல்ல ஏதோ ஒரு செயலை என்னை செய்வதற்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அதுல இருந்து எஸ்கேப் ஆவதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை பிஸி. பல காரணங்கள் இருக்கு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு என்று சொல்லிட்டு இன்றைய நாள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். உயிர்த்த நல் ஆண்டவரின் அன்பிற்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்கினியவர்களே, இன்றைய இந்த திருப்பாடல் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 87. இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக நாம் வாசிப்பது, புறவினத்து மக்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். புறவினத்து மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது யூதர்களை பொறுத்த மட்டிலே யூதர்கள் அல்லாத மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் புறவினத்து மக்கள். ஆகவே இந்த திருப்பாடல் ஆசிரியர் புறவினத்து மக்களை நீங்களும் ஆண்டவரை போற்றுங்கள் என்பதைப் போல, உங்களையும் கடவுள் நேசிக்கிறார் என்பதைப் போல இந்த வரிகளை அவர் உச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த யூத மக்களுடைய வாழ்வினுடைய மையம் என்பது இந்த எருசலேம் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு அவர்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், குருக்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கும்,
தலைமை குருவுக்கு என்று ஒரு இடம், அதேபோல யூத ஆண்களுக்கு, யூத பெண்களுக்கு, புறவினத்து மக்களுக்கு பலியிடுவதற்கு தேவையான இடம் என்று சொல்லி அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய கட்டமைப்பு அமைந்திருக்கும். ஆகவே இந்த ஒரு நிகழ்வே, இந்த ஒரு அமைப்பே நமக்கு சொல்லுகிறது, அனைவரையும் கடவுள் நேசிக்கிறார், யாரையும் அவர் விட்டு விடுவதில்லை. நம்பிக்கையோடு, அன்போடு யார் ஒருவர் கடவுளை தேடுகின்றாரோ அவரை கடவுள் தேடி வருகின்றார் என்பதுதான் இந்த கட்டமைப்பு நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த புறவினத்து மக்கள் கடவுளை தேடி ஜெபிக்கின்ற பொழுது அல்லது நாடி தேடி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு உரித்தானதை இறைவன் கொடுக்கிறார். அது அவர்கள் கேட்கிற வரமாக இருக்கலாம், அல்லது உடல் உள்ள நோயிலிருந்து விடுதலையாக இருக்கலாம். அதைத்தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் சந்திக்கின்ற பொழுது நீ யூதனா, யூதன் அல்லாதவனா என்று கேட்பதில்லை, மாறாக நீ நம்புகிறாயா, நீ விசுவசிக்கிறாயா என்று கேட்டுதான் அவர் அனைவரையும் குணப்படுத்துகிறார். ஆக இயேசுவனுடைய பார்வையிலே, கடவுளுடைய பார்வையிலே பாகுபாடு, வேறுபாடு என்பது கிடையாது. மனிதர்களாகிய நாம் தான் பாகுபாடு பார்க்கிறோம், வேறுபாடு பார்க்கிறோம். எனது, எனக்கு, என் குடும்பம், எனது உறவு என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி பார்ப்பதே கிடையாது. எனவேதான் கடவுள் எல்லோரையும் நேசிக்கின்றவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகிறது. கடவுள் அனைவரின் வழியாகவும் தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நம்மை மட்டும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை, நம்மை மட்டும் அவர் அன்பு செய்வதில்லை, மாறாக அனைவரையும் அன்பு செய்கிறார். பிற மதத்தவரும் அவரை அன்போடு விசுவாசத்தோடு நாடி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கும் இறைவன் அற்புதங்களை செய்கிறார் என்பதைத்தான் நாம் பல ஆலயங்களில் நாம் பார்க்கின்றோம். ஏன் நாமும் கண்கூடாக பார்த்திருப்போம். ஆக கடவுள் அனைவரின் வழியாக இந்த நற்செய்தியை அறிவிக்கிறார் என்பதற்கு ஒரு அருமையான உதாரணம் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். திருக்காட்சி பெருவிழா. அங்கே நாம் பார்ப்பது என்ன? அந்த 3 ஞானிகள் வெவ்வேறு திசைகளிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் யூதர் அல்லாதவர்கள், புறவினத்து மக்கள். அப்படிப்பட்ட அவர்கள் அந்த இயேசுவினுடைய அந்த இடத்தை தேடி, இயேசு குழந்தை இருக்கக்கூடிய இடத்தை தேடி வருகின்றார்கள். வருகின்ற பொழுது ஒருவர் பொன்னை கொடுத்து இயேசுவை அரசர் என்கிற அந்த ஒரு நிலையை கொடுத்து, அல்லது அரசர் என்கிற அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கிறார். மற்றொருவர் அந்த தூபத்தை செலுத்தி அதன் வழியாக அவர் இறைத்தன்மை கொண்டவர், கடவுள் தன்மை கொண்டவர் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவதான அந்த ஞானி என்ன செய்கிறார்? அவர் அந்த வெள்ளை போலத்தை கொடுக்கின்றார். அதாவது இந்த குழந்தை பலரது மீட்புக்காக தன்னுடைய உயிரையே கையளிக்கப் போகிறார், இவர் ஒரு தெய்வமாக இருந்தாலும் மனித குலத்திற்கு மீட்பை கொடுக்க போகிறார் என்கிற விதத்திலே அவர் அந்த போலத்தை கொடுக்கின்றார். ஆக இந்த நிகழ்வுகளின் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் புறவினத்து மக்களாக இருந்தாலும் கடவுள் அவர்கள் வழியாக இந்த உலகிற்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றார். புறவினத்து மக்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வழியாக கூட அந்த யூதர்களுக்கு அவர் ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றார். கடவுளுடைய இடத்தை கண்டுபிடித்து, அவர் பிறந்திருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து அந்த கடவுளை அவர்கள் வழியாக உலகத்திற்கு அடையாளப்படுத்த செய்கின்றார். இதுதான் கடவுளுடைய அந்த பெருந்தன்மையான ஒரு அன்பாக இருக்கின்றது. ஆம் அன்புக்கினியவர்களே, கடவுள் பாகுபாடு இல்லாமல், பாராபட்சம் இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கிறார். எனவேதான் இன்றைய திருப்பாடலை நாம் வாசிக்கிறோம். இதோ மற்றவர்களும் எருசலேம் எங்களுக்கு சொந்த இடம், சொந்த ஊர், என்னுடைய தாய்மன் என்று சொல்லி அவர்கள் பெருமைப்படுகின்ற விதத்திலே அனைவருக்கும் அந்த உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதையும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிட தவறவில்லை. ஆக நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கிறார் என்று சொன்னால், எல்லோரின் வழியாகவும் அவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் மனம் திறந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் வழியாக மட்டுமல்ல, மாறாக மற்ற மக்களின் வழியாகவும் கடவுள் நமக்கு நல்ல பல செய்திகளை சொல்லலாம். அப்படிப்பட்ட திறந்த உள்ளத்தோடு நாம் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் வழியாக கடவுள் கூறுகின்ற அந்த செய்திகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல அவர்களையும் அந்த கடவுளை நோக்கி நம்மால் வழிநடத்த முடியும். இதைத்தான் கடவுள் நமக்கு இன்று அழைப்பாக கொடுக்கின்றார். ஆகவே கடவுள் அனைவரையும் பாகுபாடு இல்லாமல் நேசிப்பதைப் போல, அனைவரையும் அவர் அன்பு செய்வதைப் போல நாமும் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். தொடர்ந்து அந்த ஆண்டவரிடத்திலே செபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை நேசக்கரம் கொண்டு வழிநடத்துகிற எங்கள் அன்பின் வானக தந்தையை இறைவா, இதோ நீர் கொடுத்த இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே தியானித்து அதை எங்களுடைய வாழ்வாக்க நாங்கள் முயற்சி எடுக்கிற இந்த வேளையிலே, சிந்திக்கின்ற இந்த வேளையிலே
உம்முடைய அருளால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எவ்வாறு அனைவரையும் நீர் நேசிக்கிறீரோ, விரும்புகிறீரோ, அரவணைக்கிறீரோ, பாதுகாக்கின்றீரோ, அதை போல நாங்களும் மற்றவர்களை நேசிக்கின்ற நல்ல மனதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரமருளும். இதோ எங்கள் மத்தியிலே வாழுகின்ற, எங்களோடு வாழுகின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளையும் நாங்கள் மனம் திறந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள, அவர்களை அன்பு செய்ய, அவர்கள் வழியாக நீர் பேசுகின்றீர் என்பதை உணர்ந்து நாங்கள் அனைவரையும் அன்பு செய்து வாழ எங்களுக்கு வரமருளும். எங்களையும் எங்களது குடும்பங்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. பிஸி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லி கொண்டே இருக்கின்றோம். என்னென்ன காரணங்களுக்காக இந்த பொய்யை நம்ம சொல்றோம்? இதை நாம் உணர்ந்துதான் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டோமா? இந்த காரணங்கள் எல்லாம் உண்மையான காரணங்களா அப்படின்னு கேட்டா எல்லாமே ஃபேக். எல்லாம் பிஸிங்கிறது எல்லாமே ஃபேக். ஸோ அப்போ அந்த ஃபேக் என்னன்னு நமக்கு நாமளே இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததா இந்த பிஸி அப்படிங்கிற வார்த்தையை என்ன காரணத்திற்காக நாம் சொல்கின்றோம்? இது நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம். டீலிங் வித் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதாவது பிரச்சனைகள் குறித்து நம்ம அதை தீர்க்கணும் அப்படின்றப்போ ஒரு குடும்பத்துல கூப்பிடுறாங்க. சில டைமுக்கு ஓகேங்க, இந்த டைமுக்கு நீங்க வந்துருங்க, நம்ம இதை பத்தி பேசி நம்ம ஒரு சால்வ் பண்ணிக்கலாம், அந்த பிரச்சனையை, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்படின்னா ஓகே, அந்த டைமுக்கு கரெக்டாக கூப்பிடுறப்போ சாரி, கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், நாளைக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவருக்கு தெரியாது, இல்ல அந்த பிரச்சனை உருவானதுக்கு காரணமா வேணா இவங்க இருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு குறித்த ஒரு பயமும் கலந்திருக்கும். அதே நேரத்துல அதை தீர்க்க முடியாது அப்படின்ற ஒரு தெரியல. அப்போ என்ன ஆகும் சொல்ற வார்த்தை அப்படின்னா பிஸி. இது வீடுகள்ல மட்டும் இல்ல, அலுவலகத்திலே திடீர்னு ஏதோ தப்பு பண்ணிட்டோம், மேலே கூப்பிட்டேப்பா என்னை பார்க்க அதை பத்தி பேசணும் சார், கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், கொஞ்சம் பிஸியா இருக்கேன், முடிச்சுட்டு வந்துருக்குமா? ஏன்னா அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த கேள்வி எப்படி யார் மேல பதிவு போடலாம், இல்ல என்ன பதில் சொல்லலாம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ். அப்போ நமக்கு பச்சையாவே தெரியுது நம்ம சொல்றது பொய், பிஸின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாத காரணங்களுக்காக சவால்களை எதிர்கொள்வதற்கு பயந்து நாம் சொல்லக்கூடிய ஆயுதம், பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் பிஸி. இன்னும் வேற என்ன காரணங்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஏப்ரல் 28 புனித பேதுரு சானல். பிரான்ஸ் நாட்டில் உள்ள பெல்லி மறைமாவட்டத்தில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1803 ஜூலை 12 பிறந்தார் பேதுரு சானல். ஏழ்மையின் காரணமாக ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்கும் பணியினைச் செய்த சானல் வனாந்தரத்தில் முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடம் ஜெபித்தார். தன் பங்கு தந்தை டிராம்பியரின் உதவியுடன் கல்வி பயின்ற பேதுரு சானல் குருவாக ஆர்வம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1827 குருவாக அருட்பொழிவு பெற்றார். மறைமாவட்ட குருவாக 4 ஆண்டுகள் இறைபணிகள் செய்த அருட்தந்தை பேதுரு சானல் கிபி 1831 புதிதாக தொடங்கப்பட்ட மாரிஸ்ட் தந்தையர்களின் மரியன்னை சபையில் சேர்ந்து மறைபணியாற்றினார். கிபி 1836 பசிபிக் பகுதியில் உள்ள நியூ ஹெப்ரிடஸ் எனும் இடத்திற்கு இறைபணியாற்றச் சென்ற இவர் அப்பகுதி மக்களின் மொழியினை கற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிவித்தார். அருட்தந்தை பேதுருவின் போதனைகளை செவிமடுத்த மக்கள் மனம் திரும்புவதைக் கண்ட அப்பகுதி அரசன் நிலுக்கி அருட்தந்தையினை கைது செய்து சிறையில் அடைத்தார். அரசன் நிலுக்கியினால் கடும் சித்திரவதைக்கு உட்பட்ட அருட்தந்தை பேதுரு கிபி 1841 ஏப்ரல் 28
தடியால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசுவை அறிவித்து அவரது பணிகளைச் செய்த அருட்தந்தை பேதுரு சேனலை கிபி 1954 ஆண்டு ஜூன் 12ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தினார். புனித பேதுரு சேனல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நம்மை வழிநடத்தி பாதுகாக்கின்ற இறைவனுக்கு நன்றி கூறி ஜெபிப்போம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். பிஸி அப்படின்ற அந்த ஒரு ஆயுதத்தை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் நம்மளுடைய லைஃப்ல. ஆனா அது எந்த காரணங்களுக்காக பயன்படுத்தணுன்றது தெரியாமலே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த காரணங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது அந்த காரணங்கள் தெரியாதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல தெரிஞ்சே பொய் சொல்லு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அந்த பிஸி. அந்த வகையில் அடுத்ததா எதற்கு இதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வி குறித்த பயத்திலிருந்து என்னை நான் தற்காத்துக் கொள்ள நான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் நான் பிஸியா இருக்கிறேன் அப்படிங்கிறது. எப்படி உதாரணமாக இன்னைக்கு ஒரு பிசினஸ் தொடங்கணும் எல்லாருக்கும் ஐடியா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு சில தொழில்களை தொடங்குறதுக்கோ இல்லை வேலைகளை போய் ஜாயின் பண்றதுக்கோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ வேற ஒன்றும் வேண்டாம், படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம என்ன பண்றோம், ஒருத்தங்க சுத்தி திரிக்கிறோம், யாரோ ஒருத்தங்க மேல அக்கறைப்பட்டு இல்லை நம்ம அப்பா அம்மா யார்கிட்ட போய் கேட்டதுனால இந்த இடத்துல வேலை இருக்கு போய் பாருன்னு சொல்றாங்க. நமக்கு வேலையே இல்லை, வேலை தான் வேணும், ஓகேவா? ஆனா அந்த இடத்துக்கு எனக்கு போறதுக்கு பயம். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அங்க என்ன வேலை நடக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கத்துக்கிட்டு வேலை செய்யணுங்கிற நம்பிக்கை என் மேல எனக்கு இல்ல. இவ்வளவு பயம் இருக்கின்ற பொழுது நான் என்ன பண்ணேன், இல்ல நான் பிஸியா இருக்கிறேன், எனக்கு வேற ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறேன், அதை முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன், முடிஞ்சா நான் போய் பார்க்கிறேன். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ அப்போ அந்த இடத்துலையுமே சில நேரங்கள்ல வாழ்வின் யதார்த்தங்களையும் வாழ்வின் யதார்த்தங்களினால் ஏற்படக்கூடிய தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம், அந்த ஐயம் எனக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு, அதிலிருந்து என்னை நான் தற்காத்துக் கொள்வதற்கு, அதெல்லாம் போலியான ஒன்று. அது உண்மையா தற்காத்துக் கொள்வதா இல்ல உண்மையா அப்படி ஒரு விஷயமான்னு கேட்டா அது நடந்துருமோங்கிற ஒரு இமேஜினேஷன்ஸ், ஒரு கற்பனை. அந்த பயத்துல நான் சொல்லக்கூடிய வார்த்தை நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், இப்ப பார்க்க முடியாது. பாருங்களேன், ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அதனை குறித்து நம்ம வந்து பிஸி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறோம். இன்னும் எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம் அந்த வார்த்தைன்றதை தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இளைஞன் ஒருவனுக்கு இறைவனை பார்க்க ஆசை. வேத பாடசாலைக்கு போனான். அங்கிருந்து அனைத்து தத்துவ வேத ஆசான்களிடமும் வேத சாஸ்திரங்களை, தர்க்க சாஸ்திரங்களை, தத்துவ சாஸ்திரங்களை ஐயந்திரி வர கற்றுவிட்டான். 12 ஆண்டுகளாக கற்று தேர்ந்து விட்டான். வேத தர்க்க பாடங்களின் நுணுக்கங்களை எல்லாம் நுகர்ந்து நுகர்ந்து படித்து படித்து பேசி பேசி பார்த்துவிட்டு சான்றிதழ்களோடு திரும்பி வந்தான். ஒரே ஒரு மன கேள்வியோடு, இவ்வளவு தெளிவான அறிவுக்கு பின்னும் ஆண்டவன் ஏன் என்னில் தோன்றவில்லை, என்னில் தோன்றி ஏன் காட்சி தரவில்லை? மனம் கிறங்கி போனான். மலையடிவார மகானிடம் போய் நின்றான். மெத்த படித்த மேதாவியிடம் கடவுள் காட்சி தரமாட்டாரா? ஏன் தரமாட்டார்? வழியை சொல்லுங்கள், இப்படி கேட்டு நின்றான். வழி சொன்னார். நீயோ நிறைய படித்திருக்கிறாய், அனுபவ வியாக்கியானம் செய்திருக்கிறாய், நீ கற்றவற்றையெல்லாம் ஏட்டிலே எழுதி கொண்டு வா, படித்து விட்டு சொல்லுகிறேன், அப்போதுதானே உன்னை பற்றி நான் அறிந்து உன்னைக்கு வழியை சொல்ல முடியும். அதுவும் சரிதான் என்று போய் தான் கற்ற பாடங்களை அனுபவங்களை ஏட்டில் வடித்து மூட்டையாக கட்டி மகானிடம் வந்தான். ஓராண்டு கழித்து பார்த்தவுடன் சொல்லிவிட்டார் மகான், மகனே, இவ்வளவையும் வாசிக்க எனக்கு ஏது அவகாசம்? பொறுமையும் இல்லை. இவ்வளவு ஏடுகளையும் சுருக்கி 10 ஏடுகளில் வடித்து கொண்டு வா, வழியை காட்டுகிறேன். போனவன் பல மாதங்கள் முயன்று அந்த 10 ஏடுகளில் எழுதியவற்றை சுருக்கி கொண்டு வந்து காட்ட மகான் சொன்னார், தம்பி, என் பார்வை, கண் பார்வை மங்கிக் கொண்டே வருகிறது. 10 ஏடுகளையும் பார்ப்பது கஷ்டம். அதன் சாராம்சத்தை ஒரே ஒரு ஏடாக, ஒற்றை ஏடாக எழுதி கொண்டு வா. சளைக்கவில்லை அவன். போனவன் சில நாட்களில் ஒற்றை ஏட்டு சரத்துடன் வந்து சேர்ந்தான். அப்போதும் சொன்னார் மகன், கற்ற வித்தைகளுக்கு எதற்கு ஏட்டில் இத்தனை வரிகள்? போய்
எல்லாவற்றையும் சுருக்கி ஒற்றை வரியிலே வடித்து கொண்டு வா, வழி சொல்கிறேன். இத்தனை வரிகள் எழுதிய உனக்கு ஒரு வரியை எழுதுவதா சிரமம்? சரி, ஒரு வரிதானே, ஓரிரு நாட்களிலே வருகிறேன். போனவன் சொன்ன ஓரிரு நாட்களில் வரவில்லை. 1 மாதமாகியும் வரவில்லை, 6 மாதமாகியும் வரவில்லை, 1 வருடம் ஓடிப்போயும் வரவில்லை. காத்திருந்த மகான் என்ன செய்தார் தெரியுமா? அவனை தேடியே போய்விட்டார். சிரமப்பட்டு அவனது வீட்டை கண்டுபிடித்து விட்டார். அவனை சந்தித்த போது அவன் தனது கரங்களிலே ஒற்றை ஏட்டை வைத்து கொண்டு எதுவும் எழுதாமல் மாதக்கணக்காய் அமைதியாய், அப்படியே அமைதியாய் அமர்ந்திருந்தான். உதடுகளை மெல்ல மெல்ல அசைத்தபடியே அமர்ந்திருந்தான். மெல்ல அவனது அருகிலே அமைதியாய் போய் அமர்ந்து விட்ட அந்த மகான் ஒரு கட்டத்தில் அந்த வெற்று ஏட்டை வாங்கி கொண்டே, இப்போது வா, கடவுளை காட்டுகிறேன் என்று சொல்ல, அந்த இளைஞனோ மோன நிலையில் இருந்தபடியே உதடுகளை அசைத்தான். இதோ கடவுளை கண்டு கொண்டிருக்கிறேன், அவர் என்னோடு உறவாடி கொண்டிருக்கிறார். மகான் கேட்டார், கண்டுவிட்டாயா? அவர் எப்படி இருக்கிறார்? கடவுள் எப்படி இருக்கிறார்? முணுமுணுத்தான் அவன். அவர் விவரிக்க முடியாதபடி என் அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறார். அறிவு கர்வமுள்ள மனங்களில் கடவுள் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார். மூளைக்குள்ளே முடைக்கப்படக்கூடியவர் அல்ல கடவுள், அறிவுக்குள்ளே அடைக்கப்படக்கூடியவர் அல்ல ஆண்டவர். அனைத்தையும் கடந்த ஒருவரை ஒன்றுக்குள் அடக்க முடியுமா? அறிவுக்கு அப்பாற்பட்டதுதானே ஆன்மீகம். அறிவு உலகை விளக்கும், ஆன்மீகம் உன்னை விளக்கும். அறிவு உண்மையை தேடும், ஆன்மீகம் அர்த்தத்தை தேடும். அறிவு தலைக்குள் இருந்து பேசும், ஆன்மீகம் இதயத்திற்குள் இருந்து பேசும். அறிவு சந்தேகத்தை கிளப்பும், ஆன்மீகம் நம்பிக்கையை கிளப்பும். அறிவு எல்லைகளை அமைக்கும், ஆன்மீகம் எல்லைகளை அகற்றும். அறிவு வெளி உலகை வெல்லும், ஆன்மீகம் உள் உலகை வெல்லும். அறிவு வெளிச்சம் காட்டும், ஆன்மீகம் வெளிச்சம் ஏற்றும். ஆம், அறிவில்லா ஆன்மீகம் கண்டிப்பானது, ஆன்மீகமில்லா அறிவு ஆபத்தானது. அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. சில நேரங்களில் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறது. உண்மையாகவே பிஸியா இருக்கிறோம்னு கேட்டால் சத்தியமா அப்படி இல்லவே இல்லை. அதற்கு நாம சில பொய்யான காரணங்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த பொய்யான காரணங்கள் என்னன்னு அதை தான் எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதாவது யார் என்ன சொல்லிடுவாங்களோ, நம்ம செய்யற ஒரு செயல்களை குறித்து நம்ம ஏதோ தவறே செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயந்துக்கிட்டு நம்ம அதை பத்தி பேசுறது கூட வந்து முற்படாமல், இல்ல நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நாளைக்கு பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டி கழிக்கிற அந்த ஒரு தருணத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் பிஸி தான். இல்ல இது என்னன்னா, எனக்கு ஒரு விஷயத்த நான் பார்த்துருக்கிறேன், அதுல என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், யார் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அதை சம்பந்தம் இல்லாத இன்னொரு நபர்கிட்ட போய் நான் என்ன பண்றேன் சொல்றேன், பண்ணிட்டு இப்பெல்லாம் பேசுறாரு பாருங்க, அவர் தான் இதை செஞ்சதே, ஆனா தெரியாத மாதிரியே பண்றாரு பாருங்க, எல்லா உண்மையும் என்ன பண்ணுவேன் அவர்கிட்ட போய் சொல்லுவேன். சரிப்பா நீ சொல்றது உண்மைதானே, போய் இதை யாருக்கிட்ட முறையா புகார் அளிக்கணுமோ இல்லை யாருக்கிட்ட முறையா எடுத்துரைக்கணுமோ அங்க போய் இதை செய்ய அப்படின்னா கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு போய் என்ன பண்றேன். ஏன்னா எனக்கு அங்க பயம், இதை நான் சொல்றதுனால என் பக்கம் ஜட்ஜ்மெண்ட் திரும்பிடுமோ, இல்ல எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சுமூகமான உறவு நிலை பாதிக்கப்படுமோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இதை யோசித்து கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு போய் நான் அப்புறமா என்ன பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறேன். அந்த நபர் திரும்ப ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை 2 நாளோ கழிச்சு என்னப்பா போய் சொன்னியான்னு பார்த்தா, ஐயோ இன்னும் பிஸிங்க, ஒன்னங்கால் படத்தில் அடிக்க ஓடிட்டு இருக்கிற, இன்னும் போய் பேசுறதுக்கே டைம் என்ன கிடைக்கல சொல்லக்கூடிய பொய் பிஸி. இன்னும் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த பகுதி பார்க்கலாம். அது கூட ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நல்ல மகிழ்ச்சியாக பேசிட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் நான் பயன்படுத்தக்கூடிய பிஸி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப பொய்யாகத்தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? லேக் ஆஃப் கிளியர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம போற டைரக்ஷன் என்ன, எங்க போறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவே இருக்காது. ஆனா ஓகே நீ இதை வந்து எடுத்து செய், இந்த வேலைக்கு நீ போ, புதுசா வேணா ட்ரை பண்ணு, புதுசா இதை ஏதாவது கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்றப்போ இல்ல எனக்கு ஒரு வேலை போயிட்டு இருக்கு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அது முடிச்சிட்டு வேணா நான் அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவில்லாத ஒரு பதில் அவங்களே சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்னா ஐ எம் பிஸி அப்படின்றதுதான். கண்டிப்பா எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தெரியல அப்படிங்கிறப்போ என்னால் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ என்ன செய்யணும், எந்த பாதையை நோக்கி பயணிக்கணும், இது எதுவுமே தெரியாத பட்சத்தில் யாரோ ஒருவர் வந்து என்னடா செஞ்சுட்டு இருக்கிறேன்னு கேட்டா பிஸியாக செஞ்சுட்டு இருக்கிறேன், பிஸியாக என்ன செய்யறேன் தெரியல, அது யாருக்கு தெரியும், பிஸியாக செஞ்சுட்டு இருக்கிறான்னா விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய பதில் என்பது இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரியான லேக் ஆஃப் டைரக்ஷன் கிளியரன்ஸ் இதுவுமே நமக்கு இல்லை, கிளாரிட்டி இல்லைங்கிறப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் பிஸி. தொடர்ந்து தெரிஞ்சுப்போம் இன்னும் இதை பற்றி அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 26 நாம் பார்க்கிறோம். 2ஆம் கருத்தினில் நாம் நுழைகிறோம். ஒல்வது அறியும் உறவினனும் ஆறுயிரை கொல்வது இடைநீக்கி வாழ்வானும் வல்லிதின் சீலம் இனிது உடைய ஆசானும் இம்மூவர் ஞாலம் எனப்படுவார். திரிகடுகம் 26. இன்று ஆறுயிரை கொல்வது இடைநீக்கி வாழ்வானும். அரிய உயிர்களை யாராவது கொல்வதற்கு முன் வருகிறார்கள் என்றால் அவர்களை தடுத்து நிறுத்துகின்ற அந்த பேராண்மை, அப்படிப்பட்டவர்கள் உலகம் போன்று உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள். 1970ஆம் ஆண்டுகளிலே உத்தரகாண்டிலே அங்கு பெண்கள் ஒரு இயக்கத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். சிப்கோ இயக்கம். மரங்களை எவரும் வெட்டக்கூடாது, யாரேனும் அங்கு வெட்டுவதற்கு வந்தால் அந்த மரங்களை அவர்கள் கட்டிப்பிடிப்பார்கள். முதலில் எங்களை வெட்டுங்கள், அதன் பிறகு மரத்தை வெட்டுங்கள். ஆக அந்த மரம் ஓருயிர் என்று சொல்லப்படுகிற அந்த மரங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கென்றே ஒரு இயக்கம். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இந்த மரங்கள் பல்வகையான உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று எண்ணி அதற்காக தங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு முன் வருகிறார்களே, அவர்களுக்கு தங்கள் உயிர் போய்விடுமோ என்கிற அச்சமெல்லாம் இராது. அதை அந்த பெண்கள் அங்கு தீர்மானித்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பொத்தக்காலன் விலையிலே நான் அங்கு பங்கிலே இருந்த நேரத்தில், பள்ளியின் தாளாளர் இருந்த நேரத்திலே பள்ளி தோட்டத்திலே வேலை செய்த பொழுது ஒரு மாணவன் அங்கே புழுவை விட பெரிதான, பாம்பை விட சிறிதான ஒரு உயிர் அப்படியே ஊர்ந்து போகும்போது அடிச்சிட்டான். அப்போ நான் கேட்டேன், எதுக்கு அடிச்சிங்க அதை? அப்போது அது கொஞ்சம் மயங்கி கிடந்தது. நீங்கள் அருள் கூர்ந்து முழந்தால் படிட்டு அதை மன்னிப்பு கேட்டுருங்க என்று சொன்னேன். எல்லா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரே வியப்பு. காரணம் வேறொன்றும் இல்லை, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு உரிமை படைத்தது தான். தன்னூன் பெருக்கிற்கு தான் பிரிதும் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேட்பார் வள்ளுவர். தன்னுடைய உடலை, தன்னுடைய உடல் சதையை பெரிதாக்குவதற்கு, விரிவாக்குவதற்கு இங்கு பிற உயிரினுடைய அந்த சதையை தின்கிறார்களே, எப்படி அங்கு அருள் இருக்க முடியும்? பயங்கரமான கேள்வி. ஆனால் இன்று அதை மிகவும் சுருக்கமாக, நீங்கள் சைவமா, நீங்கள் அசைவமா என்று சுருக்கி விடுகிறார்கள். ஆனால் வாழ்வு நெறி என்பது எல்லா உயிர்களும் இங்கு மகிழ்வாக இருக்க வேண்டும். இந்த உயிர்களெல்லாம் உங்களை நம்பித்தானே படைக்கப்பட்டிருக்கின்றன, நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்று கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார். எப்படி நீங்கள் அவற்றிற்கு துன்பம் தர இயலும்? படுபயங்கரமான கேள்வி. ஏதேன் தோட்டத்திலே மாந்தர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். காரணம், பண்படுத்தவும் பாதுகாக்கவும். உயிர்களை பாதுகாக்க வேண்டும், அந்த உயிர்களை பண்படுத்த வேண்டும். இவையெல்லாம் மாந்தர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவாற்றல், பகுத்தறிவு, கடவுளின் சாயல் என்கிற வகையில் தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை மாந்தர்கள் பலரும் அதில் பழக்கப்பட்டு விட்டார்கள் என்றாலும் குருக்கள் துறவிகளாவது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் தானே? சிந்திக்கலாம். குழந்தைகள் நம் வீட்டில் யாரேனும் எனக்கு இறைச்சி வேண்டாம், எனக்கு மீன் வேண்டாம், முட்டை வேண்டாம் என்று சொன்னால் அருள் கூர்ந்து அதை ஏற்றுக்கிடுங்க. அவங்க அந்த காய்கறியாளராக உருவாகட்டும், வளரட்டும், கட்டாயப்படுத்தாதீங்க என்பதையெல்லாம் இந்த செய்தியில், அதாவது ஆறுயிர் காக்கின்ற அந்த ஒரு மேலாண்மை, அதில் நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தனித்தமிழ் சொல் ஆறுயிர். ஆறுயிர்னா என்ன? அருமை கூட்டல் உயிர், அருமையான உயிர். அதான்
அதை ஏன் ஆறுயிர்ங்கிறாங்க? காரணம் உயிர், உ என்பது அது உயிரெழுத்து. எனவே ஆறுயிர். அதான் இப்படி சொல்கிறாங்கல்ல, பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும். மதிப்புக்கு முன்னால் பேர் மதிப்பு என்று சொல்லவில்லை, காரணம் அது உயிர்மை எழுத்து மா. ஆனால் அன்பு அது உயிரெழுத்து, எனவே தான் பேரன்புக்கும். ஆக ஓர் ஆயிரம், ஒரு ஆயிரம் என்று சொல்லக்கூடாது, ஓர் ஆயிரம், ஈராயிரம் என்றால் ஆயிரம் ஆனால் 1,00,000 லா என்கின்ற அந்த வகையில் நாம் இந்த சொல்லை ஆறுயிர், அருமை உயிர் என்பதையெல்லாம் இங்கு நாம் கணிப்பில் எடுத்துக்கொள்வோம். ஆக இந்த வகையில் 6 உயிர்களை எல்லாம் பாதுகாக்கின்ற அந்த உறுதிப்பாட்டை இன்று ஏற்றுக்கொள்ளும். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல நம்ம வந்து பிஸி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எப்படியெல்லாம் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம், எந்தெந்த காரணங்களுக்காக அதை பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக எங்க இந்த போலியா பிஸியா இருக்கிறேன் அப்படிங்கிறத வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடங்கள்ல, அப்போ பொருளாதார நெருக்கடியான இடங்கள். அப்போ இந்த பொருளாதார நெருக்கடியை சரி செய்வதற்கு நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றேன். இப்போ வீடுகள் ஆக்சுவலாக குடும்பத்துக்காக தான் என்ன பண்றோம், வேலையை செய்யறோம். இன்னும் சொல்லுவாங்க சாப்பிட்டு வேலையை போகிற அப்படிம்பாங்க. நான் சில நேரங்கள் சாப்பிடாம உட்காந்து வேலை பார்க்குறப்போ சில எனக்கு அட்வைஸ் பண்ணுறப்போ சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன்டா திங்கிறதுக்கு தான்றா வேலை பார்க்க, அப்புறம் திங்கிறக்கூடிய நேரத்தில் திங்காம வேலை பார்த்து என்னத்துக்குடா அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அது முற்றிலும் உண்மையான ஒன்று. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் குடும்பத்துக்கும் தான் வேலை பார்க்கணும். சாப்பிட்றதுக்கும் நான் நேரத்தை செலவழிக்க மாட்டேன், குடும்பத்துக்கும் நேரத்தை செலவழிக்க மாட்டேன், அப்புறம் சம்பாதிக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடங்கள்ல நான் குடும்பத்தினுடைய நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியை சரி செய்வதற்காக இன்னும் கூடுதல் டைம் என்ன பண்றேன், ஒர்க் பண்றேன். ஓகே, அந்த ஓட்டியை கிளைம் பண்றியா? இல்ல. சில பேருக்கு நிறைய அலுவலகங்களை நான் பார்த்துட்டேன், அந்த ஓட்டியை அவங்க அலுவலகத்துல எப்படி கிளைம் பண்ணணும்னே அங்க வேலை செய்யறதுக்கு என்ன பண்றதுல தெரியறதில்ல. அப்புறம் நீ ஓட்டி பார்த்து என்னத்துக்கு? ஓகே, ஓவர் டைம் பார்க்குறோம் அப்படின்னா அதை கிளைம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷம், கிடைக்கும். நான் எனக்கு எப்படி கிளைம் பண்ணணும்னே தெரியல. ஆனால் வீட்டில் எங்கடா வாரியா ஈவினிங் இப்படி ஃபங்க்ஷன் இருக்கு போகலாம், இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ஓட்டி எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியிருக்கு, ஓவர் டைம் பார்க்க வேண்டியிருக்குது, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் விளாட கூப்பிடுறப்போ, இல்லை மச்சான் சண்டே ஆல்சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது, பிஸியாக இருக்கிறேன், என்னால் வர முடியாது. இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தையை சொல்றதா நம்ம எவ்வளோ இழக்கிறோம் இல்லை ஜோ? கண்டிப்பாக உறவுகளை இழந்து கொண்டே இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னால கூட நம்ம சில நேரங்களில் சில சமயங்களில் பொய்யாக நான் பிஸியாக இருக்கிறேன் என்ற பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அதற்கு பின்னால் நாம் என்ன பண்ணிக்கிறோம், ஒளிந்து கொண்டிருக்கின்றோம். சிந்திப்போம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உங்கள் குழந்தை உங்களோடு பேசுவதை தவிர்த்து தனிமையில் வாழ்கிறதா? அவர்களின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா? உங்கள் பிள்ளைகள் சமூக ஊடகங்களில் எப்போதும் உலாவிக் கொண்டே இருக்கின்றார்களா? சைபர் குரூமிங், அதாவது சைபர் காதல் பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? நீதி தலைவர்கள் அதிகாரம் 16. சிம்சோன் ஒரு பெண்ணை காதலித்தார். அவர் பெயர் தெலீலா. பெலிஸ்திய சிற்றரசர் தெலீலாவிடம் சிம்சோனின் வலிமை எதில் உள்ளது என்று எங்களுக்கு கண்டுபிடித்து சொன்னால் 1100 வெள்ளி காசுகளை உனக்கு தருவேன் என்கிறான். அந்த காசிற்கு ஆசைப்பட்டு தெலீலா பலமுறை சிம்சோனிடமிருந்து அந்த இரகசியத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறாள். தொடர் வற்புறுத்தலின் பேரில் சிம்சோன் தன் வலிமையின் ரகசியம் மழிக்கப்படாத தன் முடியில் உள்ளது என்பதை தெலீலாவிடம் சொல்லிவிடுகிறார். இதுவே அவரின் கைதிற்கும் சாவிற்கும் காரணமாயிருந்தது. தெலீலாவை பெலிஸ்திய சிற்றரசர் பயன்படுத்தியது போல நம் பிள்ளைகளையும் சைபர் கிரிமினல்கள் ஆன்லைன் காதல் என்னும் யுக்தியை பயன்படுத்தி மடக்கி பிடிக்க முனைகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் சைபர் உலகத்தில் கத்தரிக்காயும் கிடைக்கிறது, காதலும் கிடைக்கிறது. காதல் என்ற போர்வையில் ஏராளமான சைபர் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் குஜராத்தை சேர்ந்த 10 வயது சிறுமிக்கும் 16 வயதான சிறுவனுக்கும் இன்ஸ்டாகிராம் வழியாக காதல் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்காக வீட்டை விட்டு சென்றுள்ளனர். இச்செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் காவல்துறையினர் அருகாமையில் இருக்கும் கிராமம் ஒன்றில் இவர்களை கண்டறிந்து பெற்றோரிடம் சேர்த்துள்ளனர். கொல்கத்தாவில் 2016ஆம் ஆண்டு 19 வயது இளைஞன் 15 வயது சிறுமியை ஃபேஸ்புக்கில் காதலித்து அச்சிறுமியை தனியாக வரவழைத்து தன் நண்பர்களோடு சேர்ந்து அச்சிறுமியை பலாத்காரம் செய்திருக்கிறார்.
இதே போன்ற செயல் இன்று பத்திரிகைகளில் தினச்செய்தியாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. சைபர் குற்றவாளிகள் சிறார்களை குறிவைத்து சமூக ஊடகம் வழியாக காதல் வலை வீசி அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் செயலைதான் சைபர் குரூமிங் அல்லது சைபர் காதல் என்கிறோம். இது பல்வேறு வகையில் அரங்கேறுகிறது. சைபர் தளங்கள் வழியாக சிறாருக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்புவது, ஆபாச படங்களை அனுப்புவது, காதல் மொழி பேசி வீட்டை விட்டு வெளியே தனியாக வரவழைத்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்குவது சைபர் குற்றங்களே. தேசிய குற்ற பதிவு பணியகத்தின் தரவுபடி இந்தியாவில் 2021ஆம் ஆண்டு மட்டும் 1376 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக சைபர் வலைத்தளங்களில் அரங்கேறியுள்ளன. சிறார்கள் இத்தகைய சீண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டால் சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் முறையிடுவது நல்லது, அல்லது 1930 என்ற உதவி எண்ணை அழைக்கலாம். இத்தகைய சைபர் குற்றங்களிலிருந்து தப்பிக்கொள்ள குழந்தைகளோடு பெற்றோர்கள் தொடர்ந்து உரையாட வேண்டும். அவர்களின் இணைய ஆர்வத்தை கண்காணிக்க வேண்டும். இணைய ஆபத்துக்களிலிருந்து தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்னும் படிப்பினையை குழந்தைகளுக்கு, சிறார்களுக்கு எளிய வழியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லித்தர வேண்டும். குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதையும் அதில் அவர்களின் புகைப்படம் அல்லது தனிப்பட்ட தரவுகளை பதிவேற்றம் செய்வதையும் தவிர்க்க பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உதவி செய்ய வேண்டும். குழந்தைகளின் நடத்தையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் உடனடியாக பெற்றோர்கள், வழிகாட்டிகள் அல்லது ஆசிரியர்கள் அவர்களை ஆற்றுப்படுத்த முன்வர வேண்டும். இணையமும் சமூக ஊடகங்களும் குழந்தைகளுக்கான, சிறார்களுக்கான விளையாட்டு மைதானம் இல்லை. அங்கு உலவுகின்ற பொம்மைகள் உண்மையும் இல்லை. சைபர் தளங்களில் அன்பொழுக பேசுபவர்கள் உறவுகளும் இல்லை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டாலே இணையம் இனிமையாய் அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தெலீலாவை பெலிஸ்திய சிற்றரசர் சிம்சோனின் வீழ்ச்சிக்காக பயன்படுத்தியது போல நம் பிள்ளைகளை வீழ்த்துவதற்காக சைபர் கிரிமினல்கள் ஆன்லைன் காதல் அல்லது சைபர் குரூமிங் என்னும் தெலீலாக்களை பயன்படுத்தக்கூடும். எனவே எச்சரிக்கை தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மனிதர்களிலும் கிட்டத்தட்ட 199 பேர் பொய் தான் சொல்றாங்க. 99.99% கூட என்ன பண்ணலாம் சொல்லிட்டு புள்ளி விவரம் அந்த அளவுக்கு எல்லாருமே என்ன பண்றோம்னா பொய்யாகத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி பொய்யாக எந்தெந்த காரணங்களுக்காக பயன்படுத்திக்கிறோங்கிற காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்போம் இல்லையா? அதாவது டே ரொட்டீன் அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன வேலையில முடிச்சோம், என்ன திட்டமிடுதல் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் ஒரு கொஞ்சம் அமைதியான ஒரு சூழலில் உட்காரப்போ சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதை செய்யறதுக்கு முற்படுவோம். நம்ம அதே மாதிரி இந்த நேரத்துல ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பிஸி அப்படின்ற வார்த்தை எப்படி நமக்குள்ள பேசு அப்படின்னா, வேணாம் இன்னைக்கு நிறைய வேலைலாம் இருக்கு, கொஞ்சம் பிஸியா இருக்கும், நம்ம நாளைக்கு அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை பண்ணிக்கலான்ட்டு நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிற வார்த்தை தான் அந்த பிஸி. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு பேராயுதமா மாறி அது நம்மளே வந்து காயப்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லலாம் மச்சான். நான் நிலையிலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் கொடுக்கலான்னு இருக்கேன், புதுசாக அதை செய்யலான்னு இருக்கிறேன். ஸோ செல்ஃப் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் செய்யணும்னு வச்சிருக்கிறேன் மச்சான். ஓகே 2 நாள் கழிச்சு ஃப்ரெண்டு கேட்பேன், என்ன மச்சான் சொன்னியே செஞ்சியா? இல்லை மச்சான் கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருக்கு, செய்யறதுக்கு நேரமே என்ன பண்ணல கிடைக்கல. அதான் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலையில நிற்கிறதுக்கு நேரமும் இல்லைங்கிற கதையை. அதுதான் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு. ஸோ பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிய பிம்பத்திற்கு பின்னால் மீண்டும் மீண்டும் ஒளிந்து கொண்டே தான் இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை கேட்குற நேரத்தில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடத்துல குறுவை சாகுபடி ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த குறுவை சாகுபடியில் எந்த வகையான நெல்லை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியான சாப்பாட்டுக்கான அரிசி நீங்கள் பயிரிடுறது ரொம்ப நல்லதுங்க. 3 விதமான நெல் ரகங்கள் இருக்குது. ஒன்று வந்து பாரம்பரிய நெல், இன்னொன்று வந்து பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள், 3வது வந்து கம்பெனிகள் தரக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ஹைபிரிட் ரகங்கள். பாரம்பரிய நெல் அப்படிங்கிறப்ப சிவன் சம்பா, மைசூர் மல்லி, சித்த சன்னா இதெல்லாம்
வெள்ளை அரிசி 120 நாள் ரகம், ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தூய மல்லி, இதெல்லாம் அதே மாதிரி சீரக சம்பா, இதெல்லாம் 135 நாள் சற்று மோட்டாவாக இருக்கக்கூடிய ரகம். ஆகக்கூடி இந்த 6 ரகமுமே மக்களால் அதிகம் விரும்பக்கூடிய வகையிலான நெல் ரகம். பாரம்பரிய நெல்லில் கண்டிப்பாக விற்றுரும், நல்ல விலைக்கு விற்கும், நல்ல விளைச்சலும் கிடைக்கும். பல்கலைக்கழக ரகங்களில் அந்தந்த பகுதிக்கேற்ற பொதுவான ரகங்கள் இருக்குங்க. அது நீங்கள் டிபிசியில், அதாவது உங்களுடைய சொசைட்டியில் நெல்லை போடுற மாதிரி இருந்தாலோ, அல்லது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனை பண்ணுற மாதிரி இருந்தாலோ, அல்லது தனியாட்ட விற்பனை பண்ணுற மாதிரி இருந்தாலோ சன்னரக நெல் ரகங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதிலே மேம்படுத்தப்பட்ட ரகம் அப்படிங்கிறப்ப தனியார் ரகங்கள் மஹிந்திரா 606, அக்ஷயா, நர்மதா, அது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குங்க. எல்லாமே சராசரியாக 2400 கிலோ ஒரு ஏக்கருக்கு தரக்கூடிய வகையிலான ரகம். இதெல்லாம் சாப்பாட்டுக்கு அப்படின்னா இட்லிக்கு ஆகிற மாதிரி, அதுக்கான மாவு சத்து அதிகம் உள்ள மாதிரி ரகங்கள் பாரம்பரிய ரகத்தில் நிறையா இருக்குங்க. சிவப்பு அரிசியாகவும் இருக்குது. அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் மோட்டார் ரகங்கள் நிறையா இருக்குங்க. ரொம்பவும் முக்கியமாக ஏடிடி 37, டிபிஎஸ் 5 இதெல்லாம் நிச்சயமான விளைச்சல் தரக்கூடியது. பிபிடிஓ, ஆர்என்ஆரோ இது மாதிரி ஆந்திர வகைய பல்கலைக்கழகத்தோட ரகங்களும் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு நல்ல விளைச்சல் தரக்கூடியது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த ரகமாக இருந்தாலும் பட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இது வரும் வராது அப்படிங்கிறத விட தரமான நெல் வாங்கி உங்களுடைய மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய மண்ணோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்கூட்டியே இடுபொருள்களை வாங்கி வச்சு அல்லது தயார் பண்ணி வச்சு போதுமான அளவில் கொடுக்குறப்ப நிச்சயமான வெற்றி கிடைக்கும். இதில் நீங்கள் கையில் எந்த பொருள் இல்லாமல் விவசாயம் பண்ணால் நிச்சயம் விளைச்சல் குறைஞ்சிரும். வரக்கூடிய வருடத்தில் டிபிசிலையுமே உங்களுக்கு கூடுதல் விலை கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி அரிசியாக்கி விற்பனை பண்ணாலும் எதிர்காலத்தில் இன்றைக்கி இருக்க உலகமயமாக்கல் சூழலில் கூடுதல் விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மனசில் வச்சுக்கிட்டு முன்கூட்டியே அதுக்கு வேணுங்கிற இடுபொருள்கள் எந்தெந்த நேரத்தில் நமக்கு தொல்லைகள் வரும் அப்படிங்கிறத ரகத்துக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் எதை கொடுத்து வளர்த்தா நமக்கு அதிகமான லாபம் கிடைக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். நம்ம எதை கொடுக்குறோங்கிறத விட எந்த நேரத்தில் நமக்கு நோய் வரும், எந்த நேரத்தில் பூச்சி தொல்லை வரும், எதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் கவனித்து செஞ்சிட்டோம்னா, ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைக்காக சொல்கிறேங்க. கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் பாக்கியலட்சுமிங்கிற அந்த அம்மா 78 வயசில் 4 ஏக்கர் நிலத்தில் 1 ஏக்கருக்கு 2400 கிலோ நெல் அறுவடை பண்ணுறாங்க. அவங்க வயசுக்கு அவங்களால இது பண்ண முடிகிறப்ப எல்லாராலையும் முடியும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, ஒவ்வொருத்தருமே நம்ம சொல்ற பெரிய வார்த்தையை பிஸி பிஸி பிஸின்னு சொல்றோம். ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு பொய் ஒழிஞ்சிட்டு இருக்கு, எந்த காரணத்தினால அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா எங்க பிஸி அப்படின்னு நம்ம போய் சொல்றோம், அந்த போலியான பிம்பத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கண்டிப்பா இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு விரும்பல. ஏன்னா அது நமக்கு சுகமா இருக்குது, நமக்கு அது இது போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டா இருந்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு சில நேரங்கள் எனக்கு வரக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லை, என்னால் அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லுவார், அவர் ஒரு டைம் ஒரு மேடை ஃபங்க்ஷனில் இருக்கிறப்போ அவங்க வாழ்வின் சீக்ரெட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட டக்குன்னு மைக்கை நீட்டிருப்பாங்க. அந்த ஆங்கர் ஒரு பெண்மணி நீட்டினோட சிம்பிளாக யோசிச்சுட்டு சொல்லியிருப்பாரு, டக்குன்னு டேலண்ட் வித்தவுட் ஒர்க் இஸ் நத்திங் அப்படின்ட்டு இருப்பார். ஸோ ஒரு திறமை இருக்குது, ஆனால் அந்த திறமைக்கான வேலை நான் எதுவுமே செய்யலைன்னா அது ஒண்ணுமே அந்த திறமை இருந்து பலன் இல்லை, மண்ணா போச்சு, அவ்வளவுதான். அப்போ அது போல அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறனால அந்த டேலண்ட் நான் என்ன பண்றதில்ல, பயன்படுத்துவது இல்லை, அதுக்கு நான் ஒர்க் பண்றது இல்லை.
அதனால நான் எது ஒண்ணுமே இல்லாமல் போயிடுறேன். ஆனா எனக்குள்ள ஆசைகள் மட்டும் இருக்கு. ஐயோ எனக்கு இந்த வரக்கூடிய வருமானம் போதுமானதா இல்லை, நான் அதை செய்யணும் இதை செய்யணும் எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கான செயல்பாடு இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுனால இல்லை. இதுக்கு நான் சொல்லக்கூடிய காரணம் என்ன, மச்சான் இப்படிலாம் ஐடியா வச்சிருக்கல, இதெல்லாம் இது புதுசா செய்யும் மச்சான், உன்ட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்கு மச்சான் செய்ய. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான், நம்மளை என்கரேஜ் பண்ணுவான், செய்ய சொல்லுவான். ஆனா செய்வோம்னா அவனுக்கு கேட்ட பதில், மச்சான் இல்லை மச்சான் ஆஃபீஸ் வேலை பார்த்தோன்னா செம்ம டைட்டா போதும் மச்சான், செம்ம பிஸியா இருக்கிறேன், அதனால எனக்கு அடிஷ்னலா ஒர்க் பண்ணணும்னு ஆசை தான், ஆனா என்னால என்ன பண்ண முடியல. அங்கதான் மைண்டே இல்லையே நமக்கு பண்றதுக்கு, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோமே. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிவருவதற்கு பயந்து, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிவருவதற்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய பொய் தான் நான் பிஸியா இருக்கிறேன். சிந்திப்போம் ஜோ, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில இந்த ஸ்கின் அலர்ஜி, அர்டிகேரியா போல பிரச்சனை பத்தி பார்க்கலாம். இது வர்றதுக்கு என்ன ரீசன், அதை மாத்திரம் இன்னைக்கு தெளிவா நம்ம மக்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பாங்க. பொதுவா இந்த அர்டிகேரியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அர்டிகேரியல் ரேஷஸ் அப்படிம்பாங்க. இந்த அர்டிகேரியல் ரேஷஸ்ல ஃபர்ஸ்ட் இது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சில பொருட்கள் இருக்கு. ஃபுட் அலர்ஜி, சிலருக்கு வந்து பாருங்க ஒரு விதமான உணவு முறைகள், முக்கியமா பூமிக்கு அடியில விளையிறது நம்ம சாப்பிட்றோம் அப்படின் போது அர்டிகேரியல் ரேஷஸ் வரும். ஒரு சிலருக்கு நான்வெஜ், முக்கியமா சிக்கன் சாப்பிட்றோம் அப்படின் போது அர்டிகேரியல் ரேஷஸ் வரும். எதனால வருது, சிக்கனுடைய அதாவது கோழியினுடைய எச்சங்கள் அந்த ஃபுட்ல லைட்டா கொஞ்சோண்டு கண்டாமினேட் ஆயிருந்தா கூட அர்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்றது வருது. சிலருக்கு எக்கு சாப்பிட்டா கூட எக்கு சாப்பிட்டாலும் அர்டிகேரியல் ரேஷஸ் வரும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசனே கிடையாது, நாங்க சும்மா ஜுரம் தலைவலி அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனோங்க, சில மெடிசன் கொடுத்தாங்க, அந்த மெடிசன்னால அலர்ஜி, அதனால அர்டிகேரியல் ரேஷஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இல்ல கலரிங் ஃபுட்டு, கெமிக்கல்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டின்டு ஃபுட்டு, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி ஒரு சிலது ஒத்துக்காம வர்றது உண்டு. மேக்சிமம் நிறைய வர்றது பூமிக்கு அடியில விளையிறது நான்வெஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து பாருங்க எதுவுமே சாப்பிடலைங்க, நாங்க நார்மல் டே டு டே ஃபுட் தான் சாப்பிட்றோம், ஆனா திடீர்னு அர்டிகேரியா வந்துச்சு அப்படிம்பாங்க. அது எதனால அப்படின்னா பாடியில டாக்ஸின்ஸ் ரொம்ப கண்டாமினேட் ஆகிறது ஒண்ணு, அதிகப்படியான பாடி ஹீட் ஒண்ணு. புரியுதுங்களா? இது ரெண்டும் தான். வெளியே வந்து பாத்தீங்கன்னா உடம்புல அதிகப்படியான உஷ்ணம் இருக்கு, அந்த உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, உஷ்ணம் தணிக்கப்படலை, அதனால ரேஷஸ் வர்றது உண்டு. இன்னொன்னு டாக்ஸின்ஸ் வெளியே போல, நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயா போல, ஒரு 2-3 நாளே ஃப்ரீயா போல, அதனால. ஒரு சிலர் வெளியே போயிட்டு வருவாங்க, அந்த அவுட் சைட் ஃபுட், இப்படி சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி அர்டிகேரியல் ரேஷஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, சாலிடா ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பாருங்க 3 வருஷம் தொடர்ந்து ஆன் அண்ட் ஆஃப் வரும், 8 வருஷம் வரும். அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா? தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ் சிஸ்டம்ல கியூர் பண்ண முடியும் அப்படின்றதுதான் உண்மை. அதாவது இந்த அர்டிகேரியா அப்படின்னா சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, திடீர்னு ஒரு அலர்ஜி ரேஷஸ், ஒரு எறும்பு கடிச்சா போல ரெட்டிஷா செவந்து காணப்படும், அரிப்பு இருக்கும். இது பாடி ஃபுல் எங்க வேணா வரலாம். அடுத்தது சிலருக்கு அப்படியே ரெட்டா கோடா அப்படியே நீளமா இருக்கும். இதுவும் உடல்ல எங்க வேணா, இது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம, வயது வித்தியாசம் இல்லாம வரக்கூடிய. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வருடக்கணக்குல கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. சிலர் மாத கணக்குல, சிலர் 2-3 வருடங்களா கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் பேசிக்லி அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம்தான். ஒண்ணு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றோம், இன்னொன்னு பிளட் பியூரிஃபிகேஷன், அதாவது டாக்ஸின்ஸ் வெளியேற அந்த உடல் சுத்தப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட். இதுதான் அடிப்படை எல்லா நோய்க்கும் பேசிக்கா நம்ம செய்ய வேண்டிய இடத்து. இந்த அர்டிகேரியாவுக்கு இதுதான். அப்போ அது நம்ம இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது இல்லாம அவங்களுக்கு வீட்டுல இருந்து என்னென்ன அவங்க செய்யலாம் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா, சும்மா கஸ்தூரி மஞ்சள் வேப்பில அரைச்சி தேய்ச்சி இன்னைக்கு குளிக்கலாம். நாளைக்கு வெறும் சோத்துக்கத்தல் ஜெல் எடுத்து அதை தேய்ச்சி ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி குளிக்கலாம். டெய்லி தேங்காய் எண்ணெய் எத்தனை முறை வேணா அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம கொடுக்குறோம் ஆயில், மெடிக்கேட்டட் ஆயில், அதையும் அப்ளை பண்ண சொல்றோம். இது இல்லாம ஜென்ரலா ஸ்கின் அப்படின்னாலே நீங்க ஆலிவ் ஆயில் உள்ளுக்கும் சாப்பிடலாம், மேலுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆலிவ் ஆயிலுக்கு அந்த ஒரு தன்மை உண்டு. இது போல நம்ம விஷயங்கள். இது இல்லாம
தண்ணி முதல்ல கரெக்டா குடிக்கணும், கரெக்டா குளிக்கணும். இது இல்லாம அவங்களுக்கு பாத்திங் பவுடர் நம்ம கொடுக்குறோம். இந்த அத்திக்கரியாவுக்காக பாத்திங் பவுடர் அதை தேய்ச்சி குளிக்கும் போது அவங்களுக்கு இந்த அலர்ஜி எல்லாம் கம்மியாக்கும். ரெண்டாவது இப்ப இந்த சம்மர் இருக்கு இல்லைங்களா, சிலருக்கு ரொம்ப வேர்வை வந்துட்டே இருக்கும், வேர்வை ஸ்மெல் இருக்கும். இதுக்குன்னு தனியா பாத்திங் பவுடர் இருக்கு. அதை தேய்ச்சி குளிக்கும் போது அவங்களுக்கு அந்த வேர்வை ஸ்மெல் போயிடும். இன்னைக்கு குளிச்சா இன்னைக்கே அந்த பிரச்சனை போயிடும், ஸ்மெல் வராது. அந்த அளவுக்கு இந்த குளியல் சூரணம், இந்த பாத்திங் பவுடர் வேர்வைக்குன்னு தனியா இருக்கு. அந்த காம்பினேஷன் அவ்வளோ அழகா ரிசல்ட் கிடைக்குது. அதனால இதெல்லாம் தான் அவங்க பயன்படுத்துறோம். அப்ப ஸ்கின் கேருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கின்னுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப அவசியம். அப்போ நம்ம பல வகையான பழங்கள், நீர்ச்சத்துள்ள உணவுகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட சொல்றோம். அப்படியே அவங்க கடைபிடிக்கும் போது எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் அது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும், அதுல முக்கியமா மலச்சிக்கலும் இருக்கான்னு நம்ம கேட்கணும். சிலர் வந்து ஓப்பனா இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்லயே அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போயிடணும். அப்போ ட்ரீட்மெண்ட் மெடிசன்லயும் அது இன்க்ளூட் ஆகும், டயட்லயும் அது இன்க்ளூட் ஆகும். ஃபைபர் ரிச் ஃபுட்டு. இப்ப அதனாலதான் சொல்லுவாங்க மாசத்துல ஒரு 2 நாள் கடுக்காய் பொடி எடுங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. வெந்தயம் எடுங்க, உடம்புக்கு குளிர்ச்சி. வெள்ளரிக்காய் எடுங்க, நன்னாரி சர்பத் எடுங்க, தண்ணியில வெட்டி வேர் போட்டு குடிங்க, சீரகம் போட்டு குடிங்க, மஞ்சள் தண்ணி எல்லாமே நம்ம சமையல் ரூம்லயே இருக்கு. அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தினா இது போன்ற உபாதைகள் இருந்து மீண்டும் வெளியே வரலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய். இனிமேல் அந்த வார்த்தையை நம்ம யாராவது பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்ச இந்த நாள். கண்டிப்பா சிந்திக்க கூடிய ஒன்றுதான் இல்லையா? அதாவது பிஸி அப்படின்னு சொல்றோம், அந்த வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பொய் ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு முகத்திரையை வந்து அப்படி கிழிக்கிற மாதிரி இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு மாற்றத்தை வந்து விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்வோமே. அடுத்தடுத்து நம்ம சேஞ்ச் பண்றப்போ இதுல ஏதாவது புதுசா உருவாக்க மாட்டோமா அப்படின்னு. ஆனா நம்ம இந்த வார்த்தையை எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா, அப்படி ஒரு மாற்றம் மாறுறப்போ, அதை சேஞ்ச் பண்றப்போ, அதை நம்ம சேல்ஸ் படுத்துறப்போ ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிப்போம் அப்படின்னா, ஓகே நம்ம இப்போ கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருக்கோம், அடுத்தது நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுருவோம், ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம சொல்ற காரணமான ஒரு பொய் என்ன அப்படின்னா பிஸி. அதாவது இந்த மாற்றங்களை கண்ட பயம். ஒரு வேலை நல்லா போயிட்டு இருக்குது, ஓகே இன்னொரு வேலைக்கு எனக்கு அதோட நல்ல வருமானம் தரக்கூடிய ஏதோ ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருக்குது, இங்க இருந்து அங்க போறதுக்கு எனக்கு என்ன பயம். இப்போ கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்குது, இப்போ போனா நல்லா இருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு நான் மாறிக்கிறேன். அந்த கொஞ்ச நாள் கழிச்சு இதே சூழல் அமையுமா, இதே வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா தெரியாது. சில நேரம் கிடைக்கலாம், சில நேரம் கிடைக்காமலும் போய்விடலாம். பல நேரங்களில் கிடைக்காம தான் என்ன பண்ணும் போகும். அதான் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் காலிங் பெல் அமுக்கும் போதே கதவை திறந்து அதை தூக்கி என்ன பண்ணணும், உள்ள இழுத்து வச்சுக்கணும். அது காலிங் பெல் அடிச்சு கடைசி வரைக்கும் திறக்காம அது வேற வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திறந்து வாவான்னு கூப்பிட்டாலும் அதிர்ஷ்டம் என்ன வராது. அது இஷ்டம் போல வந்ததுனாலதான் அது பேர் என்னது, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த நிலையில சில நேரங்கள் நாம் சொல்லக்கூடிய சாக்கு போக்குகளால் நாம எடுக்காத முயற்சிகளுக்கு நாம் ஒளிந்து கொள்வதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம். நான் வாழ்க்கையில எத்தனை தடவை நான் இந்த ஆன்சரை நான் மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அத்தனை தடவையும் நான் உண்மையாக வேலையில் இருந்தேனான்னு கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. ஒருத்தர் அந்த அளவுக்கு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்துல நீங்க என்ன பண்ண முடியாது, காட்டவே முடியாது. சில ஒரு திரைப்படத்துல வந்து நடிகர் விவேக் சொல்லுவார், நல்லா உடம்பெல்லாம் ஏற்றி வச்சிருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்டோன்னே, நான் டெய்லி 25 ஹவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிமா. 25 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு இருக்கிறதே 24 தானே, எப்படி 25 அப்படின்னு. பக்கத்து நாள்ல இருந்து ஒரு நாள் கடன் வாங்கி என்ன பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்பாரு. ஸோ அது போலதான் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒரு திரைப்பட பாடலும் வேற வந்திருக்கும், நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த பாடலை கேட்டிருப்போம். ஸோ கொஞ்சம் யோசித்து சிந்தித்து நாம் உண்மையாகவே வேலையாக இருக்கின்றோமா, இல்லை வேலையாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றோமா, இன்றைய நாளில் ஒரு தெளிவு காண்போம். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுள் நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதில் குறிப்பாக இன்னைக்கு பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய ஓய்வு நிலை ஆயர் மேதகு ஜோடு பால்ராஜ் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுறாரு. ஆயர் அவருடைய உடல் நல சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். இன்று
பிறந்த நாள் காணும் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் மேதகு ஜூட் ஜெரால் பால்ராஜ் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் தனபால் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். மிக சிறப்பான விழா கோலம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஜோ. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷலான இறையாசி காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இறை வார்த்தை எசையா நூல் 54 திருவசனம் 4. அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழிநிலையை இனி நினைக்க மாட்டாய். எசையா 54:4 எனக்கு தனிப்பட்ட முறையிலே கொடுக்கப்பட்ட ஒரு அருள்வாக்காக நான் கருதுகிறேன். 40 வருடங்களுக்கு முன்பாக, குருப்பட்டத்திற்கு முன்பாக நான் நின்ற பொழுது என்னிடம் ஒரு சிறிய கலக்கம் இருந்தது. குருமட பயிற்சி வாழ்விலே 10 ஆண்டுகளும் நல்ல குருமானவன் என்று பெயர் பெற்றவன் தான். இருப்பினும் ஒரு கலக்கம் இருந்தது. குருத்துவ நிலை அடைவதற்கு முன்பாக எல்லோரும் ஒரு குருவை சர்வகலா வல்லவனாக எதிர்பார்க்கிறார்களே, அது சாத்தியமா? அப்படி பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுகிற பொழுது துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவமானம் வந்துவிடக்கூடாதே என்று நான் ஜபத்திலே ஜபித்தேன். அப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு இதுதான்: நீ ஒரு காலம் அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். 40 ஆண்டுகள் குருவாக, 2 ஆண்டுகள் ஆயராக, இந்த 40 ஆண்டுகளிலே கடவுள் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார். என்னை ஒரு காலம் அவமானத்திற்கு உள்ளாக அவர் அனுமதித்ததில்லை. அவமானம்தான் மிகப்பெரிய ஒரு சாபம். அவமானம் நம்முடைய ஆளுமையை அழித்துவிடும். நோய், துன்பம், துயரம் எல்லாம் வெற்றி கொள்ளப்படலாம். ஆனால் அவமானம்தான் ஒரு உளவியல் நோயாக வந்து தாக்குகிறது. ஆனால் அதிலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர். மன்றாடுவோம். ஆண்டவரே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய் என்று தனிப்பட்ட சில நபர்களுக்கு மட்டுமல்ல, உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும், அன்று இஸ்ராயேல் குலத்தவர் முழுமைக்கும் நீர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாகும். நாங்களும் எதிரிகள் முன் வெட்கக்கேட்டிற்கு ஆளாகாதபடி நீர் காத்து வருகிற கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை அவமானத்திற்குள்ளாகாமல் நாங்கள் இருக்கவும் வாழவும், அந்த ஆசீர்வாதத்தை இறுதி வரை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட பாடம், நான் ரொம்ப பிஸின்னு எவ்வளோ நாள் பொய் சொல்லி எவ்வளோ பேரை நாம ஏமாற்றிருக்கிறோம். அது எவ்வளோ பேர் அப்படிங்கிறதுல நம்மை நாமே எத்தனை முறை ஏமாற்றி இருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு கண் திறப்பாக, ஐ ஓப்பனிங்காக கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்கிறது, வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மீண்டும் இந்த பொய்களை பயன்படுத்தாமல் அதை பயன்படுத்த கற்றுக்கொண்டதை கொஞ்சம் மறந்து மறைத்து அது இல்லாம எப்படி வாழ்வது அப்படிங்கிற முயற்சியை மேற்கொள்வதற்கான ஒரு அழைப்பை கடவுள் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அழைப்பை ஏற்றுக்கொண்டு கடவுளின் மக்களாக வாழ்வோம். கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்த நாளை தொடங்கலாம். அன்பானவர்களே, உண்மையை உணர்ந்து கொள்வோம்,
உண்மையாக செயல்படுவோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.